தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 124, உறுப்பு நலன் அழிதல். குறள் எண் 1232. நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிவாரும் கண். இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், நான் விரும்பிய காதலர் அன்பு செய்யாமல் என்னை விட்டு பிரிந்ததனை எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றன போலும் பனிபோல் கண்ணீர் சொரிந்து கொண்டிருக்கும் என் கண்கள். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், என் காதலர் என் மீது அன்பு காட்டாமல் பிரிந்து சென்றதை பற்றி பேசும் பொழுதே என் கண்களில் கண்ணீர் வர தொடங்கிவிட்டது. நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.